வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். அறிவியல் பயிற்சி ஆங்கில வகுப்பில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் எதிர்கால சிறகுகள் சார்பாக சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருவொற்றியூர் நெடுஞ்சாலை என்ற வள்ளலார் நெடுஞ்சாலையில் சண்முகனார் பூங்கா அருகில் செயல்பட்டு வரும் அரசு கிளை நூலகத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் எதிர்கால சிறகுகள் இணைந்து கடந்த 2025 செப்டம்பர் முதல் 2026 மார்ச் வரை அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடத்திய அறிவியல் பயிற்சி மற்றும் ஆங்கில வகுப்பு திட்டத்தில் பங்கேற்றதற்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி 1/7/2026 புதன்கிழமை பகல் திருவொற்றியூர் கிளை நூலகத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மு. கோதண்டம் தலைமையில் திருவொற்றியூர் கிளை நூலகர் மு. லதா முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவொற்றியூர் அரசு கலை கல்லூரி முதல்வர் எம். விஜயா பங்கேற்க வாசகர் வட்டம் தலைவர் அரிமா என். துரைராஜ், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தேன்மொழி செல்வி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் விம்கோ நகர், ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி, ராமநாதபுரம் உயர்நிலைப்பள்ளி, MTM பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் போது மாற்றுத்திறனாளியான ஜோயல் தனது குறைகளை கருதாமல் தன் சுய முயற்சியால் பல்வேறு சாதனைகள் படைத்ததை பற்றி கூறியது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை மிகவும் கவர்ந்தது. நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு அறிவியல் இயக்க சு. பாஸ்கர் தொகுத்து வழங்கினார். இறுதியாக தேவி ஹரிஹரன் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் அசோக் லேலாண்ட் நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்ற கரு தமிழரசன், எம். வேலாயுதம், கோ. சுப்பையா, GV சீனிவாசன் மற்றும் கொடையாளர் எம். மதியழகன், சமாதான அறக்கட்டளை முகமது சதத்துல்லா, கைப்பந்தாட்ட கழக பாண்டிவேல் குணசேகரன், MRF நிறுவனத்தில் இருந்து ஓய்வு பெற்ற முனிரத்னம், வாசகர் சுகுமாரன், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சார்ந்த தேன்மொழி செல்வி, மணிமேகலை, வடசென்னை கோபி, பெரியசாமி, ஜான்ராஜ் ஜோசப், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் செல்வராஜ், ஓய்வு பெற்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி ஹரிமூர்த்தி ஆகியோர் மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்களுடன் நோட்டு புத்தகங்களை பரிசாக வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், நூலக பணியாளர்கள் மற்றும் நூலக வாசகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.